ஜி.கே. நாகராஜன், உங்களுக்கான நேரம் இப்பொழுது. சமூக நீதி என்பது ஓபிசிக்கு பிரிவினருக்கோ அல்லது பட்டியல் பழங்குடியினருக்கோ நாங்கள் பேரளவில் தான் பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர்களுக்கான வாய்ப்பை, குறிப்பாக ஓபிசி வகுப்பினருக்கோ அல்லது எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கான வாய்ப்புகளை அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்ட எல்லா பதவிகளிலும் பெரும்பான்மையான பதவிகளிலே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜக செய்ய மறுக்கிறது என்றெல்லாம் பாஜக மீது தான் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதாவது பாஜகவுக்கு சமூக நீதி குறித்து பாடம் எடுக்கிற அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு கடந்த 10 ஆண்டு காலமாக அனைத்து சமுதாயங்களுக்கும், அனைத்து மதங்களுக்கும், அனைவருக்கும் பாகுபாடற்ற முறையில எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற அரசு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசு. இன்னைக்கு எல்லா மக்களும் மகிழ்ச்சியா வாழ்கின்ற அரசு இன்னைக்கு திடீர் என்று இன்னைக்கு காங்கிரஸ், அதே மாதிரி தமிழ்நாட்டுல திமுக 2 பேரும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன நினைவூட்டல விரும்புறேன். திமுக காரர் சொன்னாரு 69%. 69% பெற்றுக் கொடுத்த பெருமை அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சாரும். அதை பற்றி பேசுகின்ற அருகதை தகுதி திமுக கிடையாது. அவர்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. அவங்க அதுக்கு சட்ட பாதுகாப்பு தான் கொடுத்தாங்க. தவறான கருத்துக்களை முன்வைக்காதீங்க. அவங்க பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் ஏன் திராவிடர் கழக தலைவர் வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அவங்க வந்து சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்தாங்க. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் டி. வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீரங்கன்னு பட்டம் கொடுத்தாங்க. எதுக்கு? அந்த 9th ஷெட்யூல்ல சேர்த்ததுக்காக. சரவணன் முடிச்சிட்டான். நீங்க பேச வரைக்கும் நான் கேட்டிருந்தேன். தொடருங்க. இல்ல குறுக்கீடு இல்ல, தொடருங்க. சின்ன குறுக்கீடு தான், தொடருங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பேசினாங்க. காங்கிரஸ் பேசுறப்ப அவங்க சொன்னாங்க, ஓபிசி கமிஷன், மண்டல் கமிஷன் பண்ணப்பட்ட போது காங்கிரஸ்ல இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சாதியை வைத்து விபி சிங் துண்டாடுகிறார் நாட்டை என்று ராஜீவ் காந்தி கடுமையா குற்றம் சாட்டி பேசியது மட்டுமல்ல, வசந்த் சாத்ரே அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் எம்பி கடுமையா எடுத்தது மட்டுமல்ல, அன்னைக்கு வந்து 1990 அன்னைக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக அங்க இருந்தவர் பாராளுமன்றத்துல. நான் இன்னொன்னு பேசி முடிச்சிடறேன். ஒரு கேள்வி வச்சிருக்காரு. விபி சிங் ஆட்சி கவிழ்ந்ததற்கு காரணம் யார் என்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. சேர்த்து பதில் சொல்லிருங்க நாகராஜன். நான் சொல்றேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. 2011 சொல்றீங்களா? ஏன் வெளியிடல? ஏன் இன்னைக்கு சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு? நான் முதல்ல கேட்கிற கேள்வி, சமூக நீதி குறித்து பேசுறாங்க. இந்த 2வது யாத்திரை வச்சிருக்காரு நீதி கேட்டு. அந்த நீதி கேட்டு போற நடவடிக்கை நடத்துகின்ற தகுதி என்ன தேதியில ஒரு போறாரு? அவருடைய கட்சி தலைவர் இருக்காரு காங்கிரஸ்ல, அவர் அளவு போகணும். உண்மையிலே சமூக நீதி இருந்தா அவருடைய தலைவர் நடைபெற போகணும். இவரே நடைபெற போறாரு. இதுதான் இவங்க பேசுற. அது அந்த கட்சியினுடைய முடிவு அல்லவா? யார் நடைபெற போக வேண்டியது, யார் போகணும், அந்த கட்சியினுடைய முடிவு தானே சார். அதான் சார், நீங்க அதான் சமூக நீதி கூட்ட அதான் சொல்றேன். யாரு போன முடிவுன்றது உங்க கட்சி, குடும்ப கட்சி. இதேதான் கேக்குறேன். திமுக கேக்குறேன். ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு நீங்க உங்க பாஷை சொல்ல போனா நீங்க நிறைய இந்த மாதிரி பேசிருக்கீங்க அந்த சமூகத்தை பத்தி எல்லாம். இன்னும் வேங்க வெயில் ஒரு வருஷம் இன்னைக்கு ரிசல்ட் கிடைக்கல. நான் கேட்கிறேன், உங்களுடைய கட்சிக்கு ஒரு பட்டியலினத்தவர் தலைவராக முடியுமா? சமூகத்தை குறித்து நீங்க எங்க பேசுறீங்க? என்ன தகுதி இருக்கிறது? நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய தேசிய கட்சி பாஜக தேசிய தலைவராக ஒரு பட்டியலின சமுதாயத்தை கொடுத்திருக்கோம். பட்டியலினத்தை நீங்க நாங்க ஒரு ஜனாதிபதியாக மாத்திருக்கோம். தொடர்ச்சியாக இன்னைக்கு நடந்த விஷயங்களை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அதனால உங்களுக்கு எல்லாம் அதை பத்தி பேசுறது, நீங்க எல்லாம் குடும்ப கட்சி, சுருங்கி போன உங்களுடைய செல்வத்தை காப்பாற்றிக் கொள்கின்ற குடும்ப கட்சியாவே இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவீங்களா மாட்டீங்களா? சரி, நான் சொல்றேன். நடக்கக்கூடிய 2010 மராத்தா அந்த போராட்டம் நடந்தப்ப மகாராஷ்டிரால உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, 50% மேல எந்த மாநிலத்துல நீங்க இடஒதுக்கீடு இருந்தாலும் அந்தந்த மாநில அரசு நீங்க சாதிவாரி கணக்கு எடுக்கலாம். நான் கேட்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் சுயாட்சி, எங்களுடைய மாநில சுயாட்சின்னு பேசுற ஸ்டாலின் அவர்கள் ஏன் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, ஏன் அவர் முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது? ஏன் மத்திய அரசு கேட்கிறார்? பீகார் எடுத்திருக்காங்க,
காங்கிரஸ் கர்நாடகா எடுத்திருக்காங்க, ஏன் தமிழ்நாடு எடுக்கக்கூடாது? ஏன்னா எடுக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது. தைரியம் அவங்க மோடிஜிக்கல்ல, நாங்க அமைச்சர் சொல்லிட்டாரு, நாங்க எடுப்போம், சரியா அதை பயன்படுத்துவோம், சமூக நீதி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், கிடைக்கும். ஆனா நான் சொல்றேன், நீங்க ஆளுநர் வேண்டாங்கிறீங்க, ஆளுநர் துரத்தி விடுறீங்க, எங்களுடைய சுயங்கிறீங்க, சிபிஐ வரக்கூடாதுங்கிறீங்க, நீங்க டிபிஎஸ்சி மத்திய அரசு மேல ஏவி விடுறீங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா ஜாதி வாரி கணக்கு எடுத்து பாருங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா தமிழக முதல்வரே முதல்ல மைனாரிட்டி ஆயிடுவார் ஜாதி வாரி. அந்த கொஸ்டின் முதல்ல வந்துரும். அதனால இது அரசியல் ரீதியாக மக்களை பிரித்தாளுகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற. முதல் சொன்னாங்க, ராகுல் காந்தி சொன்னாரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு, என்னாச்சு? கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டாங்க. வட இந்தியாவில் யாரும் இல்ல, வட இந்தியாவில கம்ப்ளீட்டா அவங்க எடுத்து சொன்ன விஷயத்துல மக்கள் நம்பல, காலியாகி போச்சு. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, இன்னைக்கு அங்க ஜாதி கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இவங்க ஜாதி மதத்தை 2ஐயும் கையில் எடுத்து திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு நடக்காது. ரொம்ப நாளைக்கு நீங்க கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு இவர்களால் பொய்யை பேசிக் கொண்டிருக்க முடியாது, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. உண்மையான சமூக நீதி கட்சி என்றால் பாஜக. ஐயநாதன், நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் மிக அழகா சொன்னாங்க, உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்குன்னு. ஒரு லாயர், வக்கீலுக்கு படிச்சிருக்கிற சரவணனை புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் முதல்வர்கிட்ட சொல்லி உடனடியாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அவர் தயவு செய்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. எப்படி எடுக்குன்னா சோசியோ எக்கனாமிக் பேஸ்ல எடுங்க. இவ்வளவு வருஷமா பல வருஷங்களா திரு நாகராஜன், நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்க்கு அலைவானு சொல்லுவாங்கல்ல, கையில எக்ஸாக்ட்லி கரெக்ட் வச்சிருக்க டேட்டாவை நாங்க விட மாட்டோம். விட்டா எங்களுக்கு டெபாசிட் காலி ஆயிடும். ஆனா திமுக சார் நீங்க எடுங்க சார், ஆட்சி வச்சிருக்கீங்க சார். சரவணன் கேள்வியை நான் முன் வச்சிருக்கேன், அவர் பதில் சொல்லட்டும். அவர் எங்க பதில் சொல்றாரு? நீங்க எங்க பதில் சொல்றீங்க? பதில் சொல்லட்டும். பாஜக எடுக்குமா எடுக்காததுக்கு பதில் சொன்னாரா? அவர் பதில் விவாதத்தோட ஆரம்பத்துல இருந்து பதில் சொல்லட்டும். நீங்க சொல்ல மாட்டீங்க, என்ன பிரச்சனை? நீங்க பேச பதில் சொல்ல விட்டாதானே சொல்லுங்க. பாருங்க, எஸ்சி மாறும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறுபாடு உண்டு. சோ அதை சரியா செய்யக்கூடிய பணி அது மாநில அரசு தான் செய்ய முடியும். அதனால அது மாநில அரசு செய்யறதா சட்டம் போட்டு ஒன்றிய பட்டியல் இருக்கிறதா மாநில பட்டியல் சொல்லுங்க. பண்ணிட்டு போயிடலாம். அவர் முடிச்சிரட்டும், பேச விடுங்க பிரதர். 10% பத்தி சொன்னாங்க. அந்த 10% தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 79 சமுதாயங்கள் வருது. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, 10%ல 70 இடபிள்யூஎஸ்ல 71 சமுதாயங்கள் இருக்கு. சரி, 79 சமுதாயம் சொல்றீங்கல்ல, அதுக்கான டேட்டா என்ன இருக்கு? இப்ப நீங்க 10.5க்கு உச்சநீதிமன்றத்துல தள்ளுபடி பண்ணாங்கல்ல அந்த மனுவை, டேட்டாஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தரவுகள் இல்லன்னு. இந்த 10% எந்த தரவுகள், எந்த கோரிக்கையின் அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுது. சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கிற பல சமுதாயங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கஞ்சம் ரெட்டி அவங்க எல்லாம் எதுலயும் இல்ல, அவங்க எந்த இதுலயுமே கிடையாது. அவங்க எல்லாம் இதுல வந்துடுறாங்க, 10% வந்துடுறாங்க. அது மாதிரி 79 சமுதாயங்கள் வருது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எல்லாம் மாறுபடுது. நீங்க அதான் சொல்றேன், நீங்க ஒரு புரிதல் இல்லாம தேர்தலுக்காக எப்படியாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். வழக்கம் போல மத்திய அரசு குற்றச்சாட்டுக்காக பேசாதீங்க. மக்கள் மீது அக்கறை வைத்து தயவு செய்து தமிழக அரசு நீங்கள் எடுங்க, யார் வேண்டாம்னு சொல்ல, எடுத்து ஒரு முன்மாதிரியாக நீங்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? பாஜக எடுக்குமா எடுக்காதா? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். பாஜக எடுப்பான்னு சொல்லிட்டோம். எங்க எடுப்பீங்க? எப்ப எடுப்பீங்க? எப்ப எடுப்பீங்க? எப்ப எடுப்பீங்கன்னு கேக்குறோம். மீண்டும் பாருங்க, எப்ப எடுப்பீங்கன்னு கேக்குறோம். அடுத்த சென்சஸ்ல நீங்க சொல்றீங்க எடுப்பீங்கன்னு. அங்க கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? எடுக்க முடியாது, எடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசினாங்க. கேஸ்ட் சென்சஸ் எடுக்கும் போதுதான் இதுவரைக்கும் பிரதமர் உறுதி அளித்திருக்கிறாரா? கேஸ்ட் சென்சஸ் எடுக்கப்படும் உறுதி அளித்திருக்கிறாரா பிரதமர்? இல்லையே. நாகராஜ், நான் கேட்டதுதான் ஏற்கனவே 2001 முடிவு இருக்குல்ல, அதை வெளியிட்டு போயிடலாமே, ஏன் அதுல தயக்கம்? ஒரு முடிவு அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு காலங்களை விரயமாக்கி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப செய்யலங்க, காங்கிரஸ் செய்யல, அதே பாஜகவும் செய்யாதா? காங்கிரஸ் பாஜகவும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபாடு உண்டு, பிசி எம்பிசி உண்டு. அதை அந்த மாநில அரசு தான் செஞ்சா சரியா இருக்குன்னு சொல்றேன். நீங்க 2011 பத்தி பேசுறீங்க, நான் தான் சொல்றேனே, இவங்க எடுக்க தைரியம் இல்லைங்கிற நானு. இல்ல, அதான் சரவணன் சொல்றாரு. போயிடும், அதுதான் பயம் உங்களுக்கு.